திடீர்னு பார்த்து அந்த காலேஜில் இருக்கிற டாய்லெட் அப்படியே உடஞ்சு போய் அதுக்குள்ளே இருந்து ஒரு பள்ளி மனுஷன் வெளியே வரான். அவனை பார்த்து காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயந்து ஓடுறாங்க. அவன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ண வரான். ஆனால் ஸ்பைடர் மேன் அவனை கீழே விழ வச்சு அவன் கூட சண்டை போடுறாரு. ஆனால் அவன் ஸ்பைடர் மேனை விட பலசாலியா இருக்கான். ஸ்பைடர் மேனை தூக்கி வீசிடுறான். அதில் பக்கத்தில் இருக்க செவுத்துலேயே உடச்சு விழுறாரு. அப்பயும் அவன் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். ஹீரோவும் அவருடைய பவரை யூஸ் பண்ணி தடுத்துட்டு இருக்காரு. திரும்பவும் ஹீரோவை தூக்கி வீசிடுறான். அந்த லேப்ல இருக்கிற 2 கெமிக்கல்ல கலந்து அந்த இடத்துல தூக்கி அடிக்கிறான். அது வெடிகுண்டு மாதிரி வெடிச்சு செதறுது. அதில் நம்ம ஹீரோ காலினை பார்த்தா உடனே ஸ்பைடர் மேன் ஷூட் போட்டு கெத்த என்ட்ரி கொடுக்குறாரு. வந்த கோபத்தில் ஏகப்பட்ட வெப்பி விட்டு அவன் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கோபத்தில் அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். உடனே அவன் வாயிலேயே வெப்பி விட்டுறாரு. ஸ்பைடர் மேன் அவனுடைய வாழை பிடிச்சிக்கிறாரு. அவனு வாழையிலேயே போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அடிச்சதுல அவனுடைய வாழை அப்படியே துண்டா வந்துடுது. ஸ்பைடர் மேனும் அதை கையோட எடுத்துட்டு வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய வாழை மறுபடியும் வளர்ந்துடுது. கோபத்தில் ஸ்பைடர் மேன் தலையை பிடிச்சி கொல்லலான்னு பாக்குறான். அதுக்குள்ளே ஸ்பைடர் மேன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தலையிலேயே அடிச்சிடறா. அந்த பள்ளி மனுஷனும் கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்கலான்னு பார்க்கும்போது உடனே ஸ்பைடர் மேன் என்ன பண்றாருன்னா நிறைய வெப் விட்டு அந்த வெப்லயே அவனை லாக் பண்ணிடுறாரு. அவன் அந்த வெப்பை பிரிச்சுட்டு வரதுக்குள்ள அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை வெளியில சேஃபா காப்பாத்திடுறாரு. அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை வெளியில சேஃபா காப்பாத்திட்டு அவரு அங்க இருந்து சேஃபா தப்பிச்சிடுறாரு.